அவர்கள் வந்து தங்களுடைய வேதத்தை புரட்டி நம்மை வந்து மக்களை வந்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், தவறான வழியிலே போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர் மன்னிக்கிறவர் தான், கிருபையின்படியாக அவர் நம்ம பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனா திரும்பவும் திரும்பவும் நம்ம பாவம் செஞ்சு திரும்பியும் பாவத்துல விழுந்து திரும்பியும் ஏஞ்சி வந்து பாவம் செஞ்சு திரும்பியும் பாவத்துல விழுந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம கூட பார்க்கும்போது ஒருத்தன் வந்து எப்ப பார்த்தாலும் என்ன செய்வான், ஏதாவது ஒரு தவறை செஞ்சுட்டு இதுல போய் நிற்பான், கோர்ட்ல போய் நிற்பான். அங்க ஜட்ஜ் இருப்பாரு. அப்ப அவர் பார்த்துட்டு சரி ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வாரு, சரி இந்த தடவை நான் மன்னிக்கிறேன், இனி இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்புவாரு. அப்போ சரி நான் வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு திருந்துவானான்னு பார்த்தா திரும்பவும் இல்லை, திரும்பியும் ஏதாவது ஒரு தவறை செஞ்சுட்டு பாவங்களை செஞ்சுட்டு திரும்பியும் இவனுக்கு இதே வேலையாவே போகும். அவரும் பாவம் சரி இந்த தடவை உன்னை மன்னிக்கிறேன். ஆனாலும் அந்த பாவங்கள் எல்லாம் அவன் என்னென்ன தவறு செய்தான் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு எழுதி இருப்பாங்க இல்லையா, அவனுடைய ஃபைல்ல இருக்கும் இல்லையா, ரிப்போர்ட்ல இருக்கும், இவன் இந்த பாவம் எல்லாம் செஞ்சான், இவனை வந்து விடுவித்தாருன்னு. அடுத்த தடவை வந்து ஒரு பெரிய தவறா செஞ்சு கொலையை செஞ்சுட்டு அவன் என்ன செய்யறான், தைரியமா அவர் தானே இருக்கிறாரு, அவர் எப்ப போனாலும் நம்மளை மன்னிச்சுடுவார், இந்த தடவையும் நம்மளை மன்னிச்சு விட்டுடுவாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து அவனுடைய எப்பவுமே இருக்கிறவர் இல்லாம வேறொரு நீதிபதி அங்க இருக்கிறாரு என்று சொல்லியிருப்பான். அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாரு, அவனுடைய எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து உனக்கு இத்தனை தடவை உனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து உன்னை மனம் திரும்ப சொல்லி உன்னை இவ்வளவு தூரம் பண்ணியும் நீ வந்து திரும்பவும் வந்துட்டு இவ்வளவு பெரிய நீ என்ன செய்திருக்கிற காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது போலதான் அவர் ஓரளவுக்கு தான் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ ஆமோஸோட காலத்துல இஸ்ரவேல், அப்போ இதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தூக்கு நூல் பிரமாணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த இஸ்ரவேல்ல வந்துட்டு காரியங்களை பார்க்கறோம். 12 கோத்திரம் இருக்குது இல்லையா, 10 கோத்திரம் தனியாவும் 2 கோத்திரம் தனியாவும் பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, தெரியும் இல்லையா. அப்போ ஆமோஸோட காலத்திலேயே இஸ்ரேல்ல இருந்த ஆமோஸுடைய காலத்துல இருந்த ராஜா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யெரொபெயாம் அவர் இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய காலத்துல 2வது யெரொபெயாம்ல தீர்க்கதரிசியா இருந்தவர் யாருன்னு பார்த்தா அமத்சியா அப்படிங்கிறவரு இந்த ஆமோஸுடைய காலத்துல என்னவா இருக்கிறாரு, தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, அமத்சியா அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஏன் நான் 2வது யெரொபெயாம் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடியே 1ஆம் யெரொபெயாம்னு ஒருத்தர் இருந்தாரு, அதனால்தான் இவருக்கு வந்துட்டு 2ஆம் யெரொபெயாம் அப்படின்னு சொல்லி பேர் வைத்திருக்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த யெரொபெயாம், அந்த முதல் யெரொபெயாம் வந்துட்டு சாலமோனுடைய காலத்துல இருந்தாரு. இந்த யெரொபெயாம் வந்துட்டு யாரோட காலத்துல இருக்கிறாரு, ஆமோஸுடைய காலத்துல இருக்கிறாரு. அவருடைய தீர்க்கதரிசி பேரு அமத்சியா அப்படிங்கிறது. சாலமோன் என்ன செய்யறாரு, தன்னோட கடைசி நாள்ல கர்த்தருக்கு விரோதமாக நடந்துகிட்டு அவர் பார்வைக்கு என்ன செய்யறாரு, பொல்லாப்பானதெல்லாம் செய்யறாரு. அப்போ இவ்வளவு பொல்லாப்பெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வந்துட்டு தேசத்தை 2ஆக பிரிக்கிறாரு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தெற்கு தேசத்துக்கு யூதேயா தேசம்னும், வடக்கு தேசத்துக்கு வடக்கு பக்கத்துக்கு நாங்கள் இஸ்ரவேல் தேசம் என்றும். இது வடக்கு தேசத்துல 10 கோத்திரம் இருக்கு, தெற்கு தேசத்துல 2 கோத்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு இது யார்கிட்ட போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாலமோனுடைய ஊழியக்காரனாக இருந்த நாபோத்தின் குமாரன் யெரொபெயாம், அதாவது சாலமோனுடைய யெரொபெயாம் கிட்ட போகுது. இப்போ யெரொபெயாம் கிட்ட போகும்போது சாலமோனுடைய குமாரத்துல இருந்த அந்த 10 கோத்திரத்தையும் இவன் என்ன செய்யறான், பிரிச்சுக்கிட்டு வந்து ராஜாவாக மாறி என்ன செய்யறான், அவன் தான் ஆட்சி செய்யறான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ இஸ்ரவேல் தேசத்துல 1ஆம் ராஜா, அதாவது அவர் தான் யெரொபெயாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இவரிடத்துல இருந்து அந்த யெரொபெயாம்ல இருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நிறைய ராஜாக்கள் வந்து 13ஆவதாக வரவர் தான் இந்த 2வது யெரொபெயாம், ஆமோஸ் காலத்துல இருந்த இந்த 2வது யெரொபெயாம். அப்போ இது இந்த 1ஆம் யெரொபெயாமுக்கும் இந்த 2ஆம் யெரொபெயாமுக்கும் இடைப்பட்ட காலம் வந்துட்டு 150 வருடங்கள் என்று சொல்லி நாம பார்க்கணும். அப்ப இந்த 2ஆம் யெரொபெயாம் என்ன செய்யறாரு, இவர் வந்து அவருடைய சந்ததியில வந்தவர் இல்ல. இந்த 2வது யெரொபெயாம் வந்து 1ஆம் யெரொபெயாம் சந்ததியில இருந்து வந்தவர் இல்ல. இவர் வந்து எப்ப வந்தாருன்னா, ஆகாப் இருந்தான் இல்லையா, ஆகாப் வந்துட்டு இடப்பட்ட அந்த ஒரு அவன் என்ன செய்யறான், ஆகாப் ராஜாவை பத்தி தெரியும் இல்லையா, எசபேலுடைய புருஷன். அவன் வந்துட்டு அவன் என்ன செய்யறான், அவன் நிறைய எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து அதுல வந்துட்டு காரியங்களை கொலை செய்கிற காரியங்களை நம்ம பாக்குறோம். அப்போ வந்துட்டு ஆகாபுக்காக அவர் என்ன செய்யறார், ஆகாப் வந்துட்டு சொன்ன ஒரு காரியத்தை ஒரு தீர்க்கதரிசி செய்யலன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யற, எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவள் கொலை செய்கிறவளாக இருக்கிறாள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆகாப் என்ன செய்யறா, நிறைய பொல்லாத காரியங்களை செய்கிறான். இந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் செய்யறதுனால தேவன் என்ன செய்கிறாரு, ஆகாபினுடைய
நிமித்தம் ஆண்டவர் வந்துட்டு அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றான். ஆகாப் வீட்டுக்குள்ள நான் ஒரு தூக்கு நூலை விடுவேன், அந்த அல்லது இந்த மட்ட நூலை நான் விடுவேன், அப்போ நான் போடுவேன். அப்போ அப்போ ஆகாபுடைய வம்சமே அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எசபேல வந்து இறந்து மேல இருந்து விழுந்து இறந்து அவளோட பணத்தை நாய் நக்கி ஆகாபு வந்துட்டு ஆகாபியும் கொண்டு போடும்போது அவனுடைய இதையும் நாய் நக்கிட்டு அவனுடைய பிள்ளைகளும் பட்டயத்திற்கு எல்லாரும் மறித்தார்கள். ஏனென்றா அவங்க அவ்வளோ ஒரு பொல்லாங்கான காரியங்களை இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள்ல கூட நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 21:13, 2 Kings 21:13, 21:13. எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். யாராச்சும் படிக்கிறீங்களா? பக்கம் 498. is as sinful as Ahab and the people of Samaria were. So I will wipe out Jerusalem and be done with it, just as someone wipes water off a plate and turns it over to dry. அதாவது ஒரு பாத்திரத்தை நான் எப்படி கழுவி தொடச்சி கவுத்து வைப்பேனோ அது போல நான் என்ன செய்வேன், ஆகாபுடைய வீட்டை வந்து என்ன செய்வேன், தொடச்சி ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொல்லி அப்போ புரியுதா? தூக்கு நூல்னா என்னன்னு அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையுமே யார் யாரு என்னென்ன காரியங்கள் செய்கிறார்கள், தாறுமாறான காரியங்களை செய்கிறார்கள், சீர்கேடான காரியங்களை செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி அவர், ஏன்னா அவன் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை எல்லா தீர்க்கதரிசியுடைய ரத்தத்தையும் அவன் என்ன செய்கிறான், சிந்தினவனாக இருக்கிறான். அவன் மனைவியும் அவனும் சேர்ந்து குற்றமில்லாதவங்களை எல்லாம் கொண்டு போடுகிறான். அது மாத்திரம் இல்லாம தேசத்தை அக்கிரமத்தினால நிறைச்சிருக்கிறான். பிள்ளைங்களை வந்து தீக்கிடக்க பண்ணி பாகாலுக்கு ஒப்பு கொடுக்குறான். அதனாலதான் அவர் என்ன செய்கிறாரு, ஆகாப் வீட்டை முற்றிலுமாக சங்கரிப்பதற்காக யெகூ அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிய, அந்த காலத்துல எலிசா தீர்க்கதரிசினால அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அவரை என்ன செய்கிறாரு, நியமிச்சு யெகூ வந்துட்டு ஆகாபுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இந்த வார்த்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எலியா தீர்க்கதரிசி சொன்ன எல்லாவற்றையும் வந்து என்ன செய்கிறார், யெகூ நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது மாத்திரம் இல்லாம அவர் என்ன செய்கிறார், 4 சந்ததி வரைக்கும் இஸ்ரவேலுடைய சிங்காசன யெகூ சொன்ன எல்லா எலியா தீர்க்கதரிசி சொன்ன எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, யெகூ நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த ஆகாபுடைய படத்தளபதியாக யார் இருந்தார்னா யெகூவா இருந்தார். அப்ப அந்த யெகூவை வந்து எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். எலிசா தீர்க்கதரிசி யெகூவுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நிறைவேற்றி என்ன செய்கிறார், யெகூவுக்கு ஆகாபின் படைக்கு தளபதியாக ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்லும் போது யெகூவுக்கு சொல்றாரு, உன்னுடைய சந்ததியில 4 தலைமுறை வரைக்கும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்துல நான் என்ன செய்வேன், வீற்றிருக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த 2ஆம் யெரொபெயாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1ஆம் யெரொபெயாமுடைய சந்ததியில வந்ததல்ல, யெகூவுடைய சந்ததியில வந்த 4வது ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த 4 தலைமுறை வரைக்கும் நான் உன்னை சிங்காசனத்துல அமர்ந்திருக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி யெகூவுடைய வம்சத்துக்கு சொல்றாரு. அப்போ சொல்லும் போது உண்மையா கர்த்தரை பின்பற்றினோம்னா சீர்கேடானதை அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, உண்மையா பின்பற்றாம அவங்க என்ன செய்யறாங்க, கடைசி நாட்களில சீர்கேடானதை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை அவர்களிடத்துல காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது அப்புறம் 2ஆம் அந்த யெரொபெயாமுடைய காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தோம்னா யோனா என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ யோனா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, நிறைய ஆலோசனை எல்லாம் சொல்றாரு யெரொபெயாமுக்கு. சொல்லும் போது அவன் என்ன செய்யறான், எல்லா எதையுமே கேட்காம அவன் என்ன செய்யறான், தமஸ்குல போய் சிரியாவுக்கு எதிராக போர் செஞ்சு தமஸ்கு வரைக்கும் போய் எல்லா தேசத்தையும் என்ன செய்யறான், தன்னோட இணைத்துக் கொண்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் யோனா தீர்க்கதரிசி எங்க அனுப்பப்படுகிறார், நினிவேக்கு அனுப்பப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படியான காரியங்களை அவன் என்ன செய்து கொண்டு வருகிறான். இந்த ஆமோஸ் இந்த யெரொபெயாம் என்ன செய்யறான், காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனும் என்ன செய்கிறான், சீர்கேடான காரியங்களை செய்து கொண்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இவன் வந்துட்டு எரோபியாம் காலத்தோட தீர்க்கதரிசிகள் வந்துட்டு யோனா மற்றும் ஆமோஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி யூதேயா தேசத்துல என்ன செய்யறாரு, மந்தம் மேய்ச்சி காட்டாத்தி பழங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது காட்டாத்தி பழங்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு இருக்கிறாரு. அந்த காட்டாத்தி பழம் அப்படிங்கிறது நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம படிச்சிருக்கோம். அதாவது சகையில் தான் என்ன செய்வாரு, அந்த காட்டாத்தி மரத்துல ஏறி இயேசு கிறிஸ்துவ எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு அந்த காட்டாத்தி மரத்தை ஏறி இருப்பார். அதே போலதான் அதே மாதிரி இவர் என்ன செய்யறாரு, பொறுக்கி கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸுக்கு வெளிப்படுது. என்ன சொல்றாரு, நீ யூதேயா தேசம் தெக்கோவாவை விட்டு பெத்தேலுக்கு போ, அங்க எரோபியாம் ராஜாவுக்கும் அமத்சியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கும் விரோதமா கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு, ஆமோஸ் அனுப்புறாரு. நீ வந்து அந்த எரோபியாம் கிட்ட போ, அந்த எரோபியாவுடைய தீர்க்கதரிசி ஒருத்தா இருக்கான் அமத்சியானு, அவங்ககிட்டயும் போய் நான் சொன்ன வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ ஆமோஸ் என்ன செய்யறாரு, அந்த தீர்க்கதரிசி வந்து இந்த தரிசனத்தை நல்லா என்கிட்ட கர்த்தர் இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அமத்சியா கிட்ட சொல்லும் போது அவன் என்ன செய்யறான், ரொம்பவும் அவரை வந்து ரொம்ப கிண்டலா கேலியா என்ன செய்யறான், கிண்டலும் கேலியுமா அவன் என்ன செய்யறான் வந்து நீ வந்துட்டு இவன் வந்து என்ன செய்யறான், அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் என்ன செய்யறான், பொண்ணுனால கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த தேசத்துல வந்து அந்த கன்றுக்குட்டியை வந்து வணங்கும்படி அந்த தேசத்து மக்களை வந்து இவன் வந்து என்ன செய்யறான், வழிமாற்றி நடத்தி கொண்டு இருக்கிறான். இந்த அமத்சியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவாலயத்து எஸ்லேம் தேவாலயத்து வந்துட்டு அவன் என்ன செய்யறான், மக்கள் எல்லாம் பஸ்கா பண்டிகை கொண்டாட தேவாலயத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவன் என்ன செய்யறான், இந்த கன்றுக்குட்டியை தான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமத்சியா என்ன செய்யறான், தீர்க்கதரிசி இப்படியான காரியங்களை செஞ்சுட்டு வரான். ஜனங்கள் எல்லாம் அந்த கன்றுக்குட்டிக்காக என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு போகாம எல்லாரும் தானுக்கு போய் என்ன செய்யறாங்க, அந்த கன்றுக்குட்டியை வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ தேசம் எல்லாம் எங்க பார்த்தாலும் மேடையை வச்சு தோப்பு வச்சுட்டு விக்கிரக ஆராதனை பண்றாங்க, பொண்ணுனால இந்த கன்றுக்குட்டியை செஞ்சு என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எரோபியாம் என்ன செய்யறான், இப்படியான இந்த மாதிரி ஆசாரியர்களை தான் அவன் நியமிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ இது பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது அப்போ இவர் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அவன் என்ன செய்வான், உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா நீ அங்க போய் சொல்லு, இஸ்லேம்ல போய் சொல்லு, இங்க வந்து இந்த தீர்க்க தரிசி சொல்லாத, உனக்கு இங்க வந்து சொன்னா உனக்கு பணம் கிடைக்கணும், ஒரு அப்பம் கிடைக்கணும், ஒரு இறைச்சி கிடைக்கணும், நீ வந்து என்ன செய்யாத, இங்க வந்து நீ தீர்க்க தரிசனத்தை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவும் என்ன செய்வான், ரொம்பவும் தரக்குறைவான வார்த்தைகளினால அவரை வந்துட்டு என்ன செய்ய சொல்லிடுவான். அப்போ சொல்லுவாரு, இல்ல இந்த தேசம் சிறைப்பட்டு போக போகிறது, தேவன் வந்துட்டு இந்த தேசத்தை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஆமோஸ் சொல்லுவார். ஆமோஸ் சொல்றாரு. அப்போ அதான் சொல்றாரு, பத்தியா நீ அப்பத்துக்காகவோ இல்ல காசுக்காகவோ ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொன்னா நீ என்ன செய்ய, உன் ஊருக்கு போய் நீ சொல்லு, இங்க வந்து அப்பத்துக்காக எல்லாம் நீ தீர்க்க தரிசனம் சொல்லாத, உனக்கு அங்க வந்து உசியா ராஜா இருக்காரு, அங்க தேவாலயம் இருக்கு, உனக்கு அங்க போய் நீ சொன்னீங்கன்னா உனக்கு அப்பா இருக்கும், வீடு கிடைக்கும், ஏன்னா அதனால நீ எல்லா ஏற்பாட்டையும் அங்க போய் செஞ்சுக்கோ, இங்க வந்துட்டு இதெல்லாம் செய்யாத, இங்க வந்துட்டு கன்றுக்குட்டிக்கு நாங்க ஒரு மேடை வச்சு கோயில் கட்டி என்னது நாங்க வந்து அதை வந்து நாங்க தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆமோஸை பார்த்து சொல்லும்போது அப்போ கர்த்தர் சொல்றாரு, நியாயத்திற்கு கர்த்தருடைய வீட்டில் துவங்கும் காலம் சமீபத்தில் இருக்கிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் அப்புறம் துன்மார்க்கனும் எங்கே நிற்பான். கர்த்தருடைய வீட்டிலே வந்து எங்க தொடங்குதான், முதல்ல நியாயத்திற்கு கர்த்தருடைய வீட்டிலே தொடங்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது மோசே காலத்துல பார்க்கும்போது ஆரோன் வந்து என்ன செய்யறான், இந்த அவர் வந்துட்டு இந்த நியாய பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்காக சீனாய் மலைக்கு போயிருக்கும் போது இவங்க எல்லாம் போன மோசையை காணோமே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லா தரத்துல இருந்தும் பொன்னகைகள் எல்லாம் வாங்கி போட்டு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்கும் போது அங்க மேல சத்தம் கேட்கும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஜனங்கள் வந்து சீர்கேடான காரியங்களை செய்யறாங்க, நீங்க போய் என்னன்னு போய் பாருன்னு சொல்லும் போது அவர் இறங்கி வரும் பொழுது என்னவா இருக்கிறது, அவர்கள் மக்கள் எல்லாரும் நிர்வாணமாக என்ன செய்கிறார்கள், ஆரவரித்து அந்த கன்றுக்குட்டியை வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தான் மோசே அவ்வளவு கோபமாக வந்து அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், கொண்டு வந்த நியாய பிரமாணங்களை அவர் என்ன செய்யறாரு, அவர்கள் மேல தூக்கிதான் அந்த கன்றுக்குட்டியை என்ன செய்கிறாரு, கொன்று இது பண்ணி அந்த அதை வந்து தண்ணீர்ல கலந்து எல்லாரையும் குடிக்க கொடுக்கிறார். அப்ப கடைசியா அவர் கேட்கிறாரு, என்னுடைய பக்கத்துல வந்து நிக்கிறவங்க யாரு,
ஏன்னா நான் இவங்களை வந்து அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது யார் வந்து நிப்பாங்க இவர் பக்கத்துல? எந்த கோத்திரம் வந்து நிற்கும் மோசே கிட்ட வந்து? லேவி கோத்திரம் தான் வந்து நிற்பாங்க. லேவி கோத்திரத்தார் எல்லாரும் வந்துட்டு அந்த லேவி கோத்திரத்துல தான் யோசுவா, காலேபு அவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ லேவி கோத்திரம் எல்லாம் என்ன செய்வங்களாக இருக்கிறார்கள்? மோசையிடம் வந்து இருப்பார்கள். அப்போ இங்க வந்து நின்னவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க கையில வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டு கருவி இதை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க கண்ணுக்கு தென்படுறவங்க எல்லாரையுமே என்ன செய்யுங்க, கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையுமே அவர்கள் என்ன செய்வார்கள்? வெட்டி சாய்ப்பார்கள். ஏன்னா அங்க வந்துட்டு சீர்கேடு நிர்வாணத்தையே அவர்கள் நிர்வாணமாக நிற்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சிப்பை ஏதாவது உடுத்தி இருக்கிறார், உடுத்தி இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை போர்வையாக உடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை அவர்கள் கலைந்து போட்டு எப்படியாக நிற்கிறார்கள்? நிர்வாணமாக நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கு ஒரு தூக்கு நூலை வைத்து பார்க்கிறார். அங்கு வந்துட்டு எப்படியாக இருக்குது? அந்த மதில் சுவர் சீர்கேடாக வெடிப்பு விட்டு அப்புறம் வந்துட்டு கோணலும் மாறுபாடுமாக இருக்கிறதை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நாம வந்துட்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் தான் வாசல், என் வழியா நீங்க என்ன செய்யுங்க, உட்பிரவேசிங்க, ஏன்னா என்னுடைய வாசல் எப்படியா இருக்கு? இடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? என் வாசல் எப்படியா இருக்கு? விசாலமா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அங்க ஆட்டம் இருக்கு, பாட்டம் இருக்குது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம், புகையை போட்டு கலர் கலரா புகையை போட்டு அவங்க என்ன செய்கிறவர்கள் அங்க இருக்கிறார்கள்? நீ இப்படி வா, எங்க வழிக்கு இந்த பக்கமா வா அப்படின்னு சொல்லி வாசல் விரிவாக இருக்கிறது. வேதங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது? புரட்டப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நானே வாசல் என்ன சொல்றது? என் பக்கமாக நீங்க பிரவேசிக்க பிரயாசப்படுங்க அப்படின்னு கர்த்தர் பிரயாசப்படுன்றாரு. நம்ம என்ன செய்ய இப்பெல்லாம் என்னமே கிடையாது, பிரயாசப்படுற காரியமே கிடையாது. எங்களை எல்லாம் நாங்க வர்த்திக்கவே மாட்டோம், வருவோம் கொள்ளுவோம். எங்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யறது? இப்ப வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு அப்படியான காரியங்கள் தான் நடைபெறுகிறதா. இன்னைக்கு வந்துட்டு ஊழியக்காரர்கள் கூட என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில மதில் தூக்கு நூலை விட்டு பார்த்தால் எப்படியான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப கூட சமீபத்துல ஒருத்தர் எப்படியாக போய் வந்தார் என்றெல்லாம் அவங்க வாழ்க்கை வந்து எப்படியாக இருக்கிறது? சத்ருவுக்கு அவர்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? சத்ரு தான் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன இவங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா டோன்ட் செல் யுவர் சோல் டு இது உங்களுடைய ஆத்மாவை ஐடல்ஸ்க்கெல்லாம் இல்ல, டோன்ட் செல் யுவர் சோல் டு டெவில். உங்களுடைய ஆத்மாவை வந்து யாருக்கு? பிசாசுக்கு வந்து என்ன ஆக்கிடாதீங்க, அடிமையாக்கிடாதீங்க. ஏன்னா அது வந்து என்ன செய்வோம், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எல்லாத்தையும் காமிச்சுப்பார், உனக்கு இது இருக்குது, உனக்கு இது தரேன், உனக்கு அது தரேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புகழ் பெருமை அப்படியே கொண்டுட்டு போய் வச்சுட்டு கடைசியில என்ன செய்யும்? நம்மளை வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நம்மளுடைய எல்லாவற்றையுமே நம்மளுக்கு பறித்து கொண்டு நம்மளுடைய என்ன செய்ய எல்லாவற்றையுமே உரிந்து கொண்டு நம்மளை நிர்வாணமாக்கி விடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி ஏதேன் தோட்டத்துல வந்துட்டு ஆதாமும் ஏவாளும் இருக்கும் பொழுது சத்ரு வந்துட்டு என்ன செய்கிறது? தந்திரமாக வந்து அவரிடத்துல பேசி இந்த பாவப்பட்ட கனியை நீ சாப்பிட்டீங்கன்னா அவங்க கண்ணு திறக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி எப்படி அவங்களுடைய நிர்வாணத்தையே அது என்ன செஞ்சது? உணர செஞ்சதோ அப்பதான் அவங்களுக்கு தெரிகிறது இல்லையா? ஐயோ நாங்க நிர்வாணம், அது வரைக்கும் அவர்களுக்கு அந்த நிர்வாணம் என்பது என்னன்றது தெரியாத ஒரு காரியமாக இருந்ததை சத்ரு எப்படி செய்கிறதாக இருக்கிறது? அப்படியாக காரியங்களை செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் இயேசு சொல்கிறார், கர்த்தர் வந்து 2 விதமாக பிரிக்கிறார். சொல்ல ஆட்டுக்குமே நான் மாட்டுக்குமே வித்தியாசம் பார்ப்பேன் அப்படின்னு அவரு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு செம்மறி ஆட்டுக்குமே ஆட்டுக்கடாவுக்கும் நான் வித்தியாசம் பார்ப்பேன்றாரு. அப்புறம் வலது கைக்கும் இடது கைக்கும் நான் வித்தியாசம் பார்ப்பேன்றாரு. கோதுமையும் பதறியுமே நான் என்ன செய்வேன்? நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு கர்த்தருடைய ஆசிரியர்களுக்கு முன்பாக நம்முடைய பேலியாளின்னா யாரு? பேலியாளின் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நம்முடைய கர்த்தருடைய பக்கத்துல பிள்ளைகளோட யாரும் நிற்க முடியாது சொல்றாரு இல்லையா ஒரு வசனத்துல? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? பேலியாளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்ற காரியங்களை நாம பார்க்கிறோம். அப்ப அதுதான் அவர் சொல்கிறவராக இருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியே உள் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்றாரு. விசாலமான ஒரு வழியும் இருக்குது, அதன் வழியா போனா நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? மரணம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வெளிநாட்டுல எல்லாம் பார்க்க போனோம்னா
இதா இருக்கிறாங்க. கடைசியில் அவங்க வந்துட்டு எதுக்கு வழிபட்டு போயிடுறாங்க அப்படின்னா, சாத்தானுக்கு அவர்கள் அடிபட்டு சாத்தானுடைய கீழ்ப்படிந்து ஆகி கடைசியில வந்து அவருடைய வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப சின்ன பின்னமாக போகிற காரியங்கள் எல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி என்னது சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் அதாவது ஒரு 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 தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசியோ ஊழியக்காரர்களோ கர்த்தருடைய வசனத்தின்படியா போதிக்கணும். அதனோட எதையும் கூட்டாத குறைக்காதன்றாரு. ஒரு நான் சொப்பனத்தை கண்டேன்னு சொன்னா இந்த சொப்பனத்தை நான் பார்த்தேன்னு சொல்லணும். சொப்பனத்தோட நம்ம வேற எதையாவது கூட்டி அவர்களை பயமூத்துற மாதிரியோ என்ன செய்யுது வேதத்தை புரட்டுற மாதிரியோ ஒரு நாளுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, என் வார்த்தையை உள்ளவன் எவனோ அவன் என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. அப்ப அப்படி பார்க்கும்போது அப்ப ரெண்டு வகையான தீர்க்கதரிசிகள். ஒருத்தர் பொய் சொல்றவங்கள இப்போ வந்துட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு சுனாமி வந்து நிறைய பேர் மறிச்சாங்கன்னா நான் அப்பவே சொன்னேன் கொண்டேன் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வரும் அப்படின்னு சொன்னிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், கள்ளம் சொல்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப ரெண்டு விதமான தீர்க்கதரிசி இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணுது, சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறதா அறிவிக்கிற கூட்டமா இருக்கிறது. மற்றொரு கூட்டம் வந்து சத்தியத்தை புரட்டுகிற கூட்டமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எது போல இருக்குது, அக்கினியை போலவும் கண்மணியின் நூறுக்கும் சமட்டியை போல இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ தூக்கு நூல் பிரமாணம் எதா இருக்கிறது, அக்கினியை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பொன்னை புடமிடுகிறது போல இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எதை புடமிடுகிறது, பொன்னை புடமிடுகிறது போல இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்துட்டு என்ன செய்கிறாரு, ஜனங்களை வேறு பிரிக்கிறவராக இருக்கிறார். அந்த காலம் வந்து இப்ப என்ன இருக்குது, சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்க இனி காலம் செல்லாததோ காலம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழியம் செய்யறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன். டைம் ஆயிடுச்சு தெரியல எனக்கு. காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அது போல ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வேறுபாட்டை என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார். ஒண்ணு கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், கர்த்தருக்கு பயந்து எப்படியாக அவர்கள் நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். உலகத்தாருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அந்த நாள் எப்படி வருகிறது, சீக்கிரமாக வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்முடைய அஸ்திவாரம் யார் மேல கட்டப்பட்டிருக்கிறது, ஜீவ வார்த்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வார்த்தை கட்டப்பட்டிருக்கிறதா, இல்ல நம்ம வேற எந்த வார்த்தையை கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இப்பெல்லாம் பார்க்கும்போது இப்ப அந்த பிள்ளைங்கள்லாம் சமீப காலமாக பார்க்கும் பொழுது இந்த ஒரு நடிகை வந்து அரசியலுக்கு வந்துட்டான்னு சொல்லி என்ன செய்கிறவர்கள், ஞானமற்றவர்களாக புத்தி இல்லாதவர்களாக என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவன் பிறகே போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, எதன் மேல ஒரு ஒரு நடிகனை பின்பற்றி செல்லுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக முடியும் என்பது அவர்களுக்கே தெரியாது என்று சொல்லி அப்போ அதான் ஆண்டவர் வந்து வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம். அவன் என்னதான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நான் பைபிள் படிக்கிறவனாக இருக்கிறாரோ, ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு இந்துக்கள் கூட்டத்துக்கு போகும்போது திருநீர் வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு இந்து மாதிரி போறான். அதே ஒரு இஸ்லாமியர்களுடைய அந்த ரமலான் நோம்புல போகும்போது தொப்பியை போட்டுக்கிட்டு ஏன்னா முஸ்லீம் மாதிரி போனேன். அப்ப இப்படியா இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவனா நான் கிறிஸ்துவ இப்படிதான் இருப்பேன். நானு அங்க வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், அங்க போனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். வேஷம் போடக்கூடாது. அப்படியாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தானியல்ல நம்ம பார்க்கும்போது பெல்ஷாத்சார் என்ன செய்யறாரு, அதாவது அவர் தான் கடைசி ராஜான்னு பாக்குறோம். பாபிலோன்ல அவர் தான் கடைசி ராஜா என்று பாக்குறோம். அப்போ அவர் என்ன செய்யறாரு, இந்த தேவாலயத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு, இந்த கர்த்தருடைய பாத்திரங்களை எல்லாம் என்ன செய்யறாரு, களவாடிட்டு வந்துட்டு அவர் என்ன செய்யறாரு, பொன்னால் செய்யப்பட்ட அந்த பரிசுத்தமான பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வந்துட்டு அவன் வச்சுக்கிட்டு அதுல வந்து என்ன செய்யறான், திராட்சை ரசத்தை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப குடிச்சிட்டு இருக்கும் பொழுதே அப்போ அந்த செவத்துல வந்துட்டு ஒரு கை வந்து என்ன செய்கிறது, எழுதுகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். என்னன்னு எழுதுதுன்னா மேனே தெக்கேல் பெரேஸ் அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு கை எழுதுகிறதுன்னு அதை பார்த்த உடனேயே அவனுடைய அந்த ராஜாக்கு என்ன செய்கிறதா இருக்கிறது, அந்த இடுப்புடைய கட்டுக்கள் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து போகிறதாக இருக்கிறது. அவனுடைய கால்கள் எல்லாம் முழங்கால்கள் எல்லாம் என்ன செய்கிறதா இருக்கிறது, அப்படியே தள்ளாடுகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதாவது அந்த ராஜா என்ன செய்யறான், அதை பார்த்த உடனே நடுங்கி போய் விடுகிறான். அவனுடைய தீர்ப்பு எங்க எழுதப்படுகிறதாக இருக்கிறது, சிவரின் மேல அவனுக்கு எழுதப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய
உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறது அப்படிங்கறத அவர் எதன் மேல எழுதி காண்பிக்கிறார்? மதில் சுவரின் மேல் எழுதி காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் தூக்கு நூல் வந்து 2 காரியத்துக்கு பயன்படுது. ஒண்ணு உண்டாக்க பயன்படுகிறது, இன்னொன்று வந்து அழிக்க பயன்படுது. ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இன்னொன்று வந்து டிஸ்ட்ரக்ஷனுக்கு, அழிக்கவும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும், 2த்துக்கும் உபயோகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். செருபாபேல் காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றது, இந்த ஆலயத்தை நான் செருபாபேலை கொண்டு நான் இந்த ஆலயத்தை கட்டுவேன். அவனுடைய கைதான் என்ன செய்யும்? இந்த ஆலயத்தை கட்டும், அஸ்திபாரம் போடும். அவனுடைய கரங்கள் தான் இந்த ஆலயத்தை, என்னுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ கர்த்தர் செய்யற அவன் கரத்துல இருக்கிற அந்த தூக்கு நூலை பாக்குறாரு, அவன் கிட்ட இருக்கிற அவனுடைய குணத்தை பாக்குறாரு. அதை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? மகிழ்ச்சி அடைகிறாரு, பிரமிச்சு போறாரு. அவன் எப்படி தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத என்ன செய்யறாரு? அவர் பார்க்கிறவரா இருக்க பிரியமா அவனை பாக்குறாரு என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய கண்கள், அவருடைய கண்கள் என்ன செய்யறது? பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. அவர் கர்த்தருக்கு எத்தனை கண்கள் இருக்கா? 7 கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது என்று சொல்லிப்பாங்க. அப்போ கர்த்தர் செருபாபேல் கட்டுற ஆலயத்தை பார்த்து அவர் அவ்வளவு சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் ஆலயத்தை வந்து அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய சித்தம் என்னமோ அதன்படியாகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? காரியங்களை செய்ய வேண்டும். ஆலயத்தின் சித்தத்தின்படி அவர் கட்டும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை பிரியமாக பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பார்த்தது மாத்திரம் இல்லாமல் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே நேரம் ஆகாபுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது என்ன செய்கிறது? அவனுடைய காணப்பட்ட தாறுமாறானவைகளை எல்லாம் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார் என்று, ஜனங்களை தவறாக நடத்துகிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால அவன் மேல போடப்பட்ட தூக்கு நூலானது என்ன செய்கிறதா இருக்கிறது? ஆகாப்பை அழிக்கிறதாக இருக்கிறது. செருபாபேல் கட்டின ஆலயத்தை வந்து கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஆலயமாகி இந்த சரீரம் எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியம், நம்ம ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டா கூட நம்ம உடனே என்ன செய்ய வேண்டும்? ஐயோ நான் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத நான் காரியத்தை செஞ்சுட்டேனேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனஸ்தாபப்பட்டு உடனே அவரிடத்துல நம்ம வந்து இனிமேல் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை தின்னுட்டு நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? வாயை துடைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது? ஒரு நாளும் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையை தூக்கு நூலை வச்சு பார்த்தாருன்னா அவர் என்ன அதுல சந்தோஷப்படுவாரா இல்ல அவர் துக்கப்படுவாரா அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தை, நம்முடைய சொல்லு, நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை என்ன கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இடத்துக்கு போறது கொள்றது இதெல்லாமே வந்து என்ன பண்ணுகிறாரு? அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தூக்கு நூல் விட்டு அளந்து பார்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய அஸ்திபாரம் யார் மேல கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக ஏசாயா 26:1. The time is coming when the people of Judah will sing this song. Our city is protected, Lord is our fortress, and He gives us victory. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பொன்னான நகரம் வெள்ளனான நகரம் உண்டு நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணமாக ஏற்றதுமாய் ஏற்படுத்துவார். ஆமென். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கின்றபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாக இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறப்போ, அரணான பட்டணம் நமக்கு உண்டு. அதற்கு மதிலும் அரணுமாக யாரை ஏற்படுத்தி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு தூக்கு நூலை வைத்து அளந்து பார்த்தால் அவர் நம்முடைய காரியங்களிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக தேவனை நன்றியோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. அப்பா ஆமாண்டவரே, தூக்குநூலும் உடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏனென்றால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன்
நியாய தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அழிக்கல்ல ஆக்கவும் வருகிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். அதனால தான் சொல்லுகிறார், சத்தியத்தை கைக்கொண்டு வருகிறவர்கள் நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாயும் வெற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறதால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. 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 ஏனென்றால் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா கண்மலையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. இயேசுவை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். இயேசுவை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். இயேசுவை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். இயேசுவில் நாம் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். இயேசுவை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதியின் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமும் அடைக்கலும் இயேசுதாமே. நீதியின் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமும் அடைக்கலும் இயேசுதாமே. உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். இயேசுவை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தையும் இயேசுவுக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தையும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். இயேசுவையே சார்ந்திருப்போம், இயேசுவே அனைத்தும் வாய்க்க செய்வார். இயேசுவையே சார்ந்திருப்போம், இயேசுவே அனைத்தும் வாய்க்க செய்வார். இயேசுவை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். சுய புத்தியில் சார்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். சுய புத்தியில் சார்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். வழிகளெல்லாம் நினைத்திடுவோம், வாழ்வின் பாதையை காட்டிடுவார். வழிகளில் எல்லாம் நினைத்திடுவோம், வாழ்வின் பாதையை காட்டிடுவார்.